ஹேலவான் நான் உங்க படம் பாஸ்கர். நம்ம படத்துல சண்டை மேல முழங்க கிராண்ட் ஓபனிங் பண்ணதாங்க நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்தவர் தாங்க நம்ம பல்லட கழக செயலாளர் ராஜேந்திரகுமார் ஐயா அவர்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதர் அவர்களும் மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்களும் வந்திருந்தாங்க. இவங்க அனைவரும் சேர்ந்து ரொம்ப கிராண்டா ஓபன் பண்ணதாங்க நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி நம்ம பல்லடத்துல. தமிழ்ச்செல்வன் சார் வந்ததுமே எல்லாத்துக்கிட்டையும் பண்பா அன்பா பேசிட்டு இருந்தாருங்க. ஸோ சின்ன பசங்க பெரியவங்கன்னு பார்க்காம தோல் மேல கை போட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாவே இருந்ததுங்க. நானும் போய் போட்டோஸ் வீடியோஸ்ல எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர் நண்பர்களா இருந்தாங்க. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா அருமையா பதில் சொல்லிட்டு இருந்தாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து ஒரு சிறு தொழில இருந்து பெரிய தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த சின்ன தொழிலுக்கு முதலில் எப்படி போடுறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்னென்ன பண்ணணும் எல்லா வகையிலும் மோட்டிவேஷன் மாதிரியாவது சொல்லியிருந்தாருங்க. அவர் பேசின விதமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுங்க. அங்கிருந்து அவர் கிளம்பிட்டாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் பிரியாணியில் ரொம்ப கூட்டமாவே இருந்ததுங்க. அந்த கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா லைன்ல, அதாவது நம்ம பல்லட மக்கள் லைன்ல ஒவ்வொருத்தரா நின்று ஆர்ஆர் பிரியாணியில் வந்து பிரியாணி வாங்கினது எனக்கு ரொம்ப பார்க்கவே பிடிச்சிருந்துங்க. நம்ம பல்லட மக்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. கூட்டத்தில் நெரிசல்ல சிக்காம ரொம்ப பொறுமையா லைன்ல நின்று வாங்கின விதமே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம பல்லடம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்திருந்தீங்களா? நீங்க தமிழ்ச்செல்வன் சாரை பார்த்துருந்தீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ பை பாய்.